ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் முதல் பருவம். இதில் தொகுதி 1 நம்ம பார்க்கலாம். அதில் முதல் பாடமாக இன்பத்தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பாரதிதாசன் தமிழை எப்படியெல்லாம் அழகுபடுத்தியிருக்காரு அப்படின்றதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம். அதுக்காக நம்ம பாரதிதாசன் பற்றி சில குறிப்புகளை பார்த்துடலாம். அவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள் தன்னோட பாடல்களில் பாடியிருக்காரு. இவரை புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் என்றெல்லாம் சிறப்பித்து கூறியிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் கவிதை நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இந்த பாடல் வந்திருக்கு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற பாடல் வரிகள் மூலமாக அவர் தன்னோட தமிழ் பற்ற வெளிப்படுத்தியிருப்பார். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ் கும்மி. இப்போ கும்மி பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா, தமிழ் கும்மி பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இவரோட முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது ரொம்ப குறிப்பிடத்தக்க நூல்கள். இதில் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் அவர் நடத்தியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தமிழ் கும்மி பாடல் கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த தமிழ் கும்மி பாடலை பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இந்த பாடல் வரிகளை நம்ம நினைவில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ தமிழ் கும்மி பாடலோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் வளர்த்தமிழ். வளர்த்தமிழ் பாடலோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் எப்படியெல்லாம் செம்மொழியாக இருந்திருக்கு, அதோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளவோ மொழிகள் உலகத்தில் இருந்தாலுமே தமிழ் தான் ரொம்ப ஈஸியான, பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 6000க்கு மேற்பட்ட மொழி இருக்குது. அதில் மிகச்சிறந்ததாக தமிழ் மொழியை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பாரதியார் மூலமாக தமிழ் மொழி செம்மொழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரதியார் பல மொழிகளை கற்றிருக்காரு. அவர் எவ்வளோ மொழிகள் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை அப்படின்னு இருக்காரு. இப்போ இந்த பாடலை பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற பாடல் வரிகள் மூலமாக தமிழ் மொழி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லேயுமே மிகச்சிறப்பானது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அடுத்ததாக மூத்த மொழி. தமிழ் தான் இருக்கிறதுலையே மிக பழமையான மொழி அப்படின்றாங்க. இதை தொல்காப்பியம் அப்படின்ற இலக்கண நூல் மூலமாக நமக்கு தெரிய வருது. எளிய மொழி, அதாவது உயிர்மெய் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து நமக்கு பேசவும் எழுதவும் ரொம்ப உகந்ததாக இருக்கிறது தமிழ் தான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வழஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். அது நமக்கு எழுதுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வழஞ்சொலி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல. சீர்மை மொழி. தமிழை நம்ம முன்னோர்கள் எந்த விதத்துலையுமே குறைச்சே அவங்க சொல்லவே மாட்டாங்க. இல்லாத விஷயத்தை கூட உயர்திணை தாழ்திணை அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. அதில் கூட அவங்க மேம்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அக்ரிணை நம்ம பிரிக்கும்போது அல் ப்ளஸ் திணைன்னு தான் சொல்லுவாங்க. உயர்வு அல்லாத திணை, தாழ்த்திணைன்னு டைரெக்டாக சொல்லாமல் உயர்வு அல்லாத திணை அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. பாகற்காயோட பேர் காரணம் பார்த்திங்கன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், இனிப்பு சுவை இல்லாத ஒரு காய். இப்போ இல்லை அப்படின்ற வார்த்தையை டைரெக்டாக சொல்லாமல் பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்கிறது மூலமாக தமிழை எவ்வளோ ஒரு அழகாக சீர்மைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வளமை மொழி. தமிழ் ரொம்ப ஒரு செழிப்பான மொழியாக இருந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல், 8 தொகை 10 பாட்டு, இலக்கியம், திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இப்படி இந்த நூல்கள் மூலமாக தமிழ் மிக வளமையான நூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழில்
பூ அப்படின்றதுக்கு 7 அர்த்தம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஒரே ஒரு எழுத்தில் நிறைய பொருள் தரக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது. அப்போ தமிழில் எல்லா விதமான சிறப்புகளுமே அடங்கியிருக்கு. இப்போ பூவோட 7 நிலையை பாருங்களேன். அரும்பு, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஒரு பூ அரும்புல இருந்து அது வாடி விழுகிறது வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இதே மா அப்படின்ற ஓரெழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓரெழுத்தில் நிறையா சொற்கள் இருக்குது. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களும் இருக்குது. இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மா அப்படின்ற எழுத்தில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சொல் நமக்கு கேள்வியாக வரலாம். ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வளர்மொழி. தமிழை வந்து முத்தமிழ் அப்படின்ற இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3 விதமாக சொல்கிறாங்க. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் நம்ம மனசை வந்து சந்தோஷப்படுத்தும், நாடகத்தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணர்வில் கலந்து இருக்கும் அப்படின்றது. இப்போ பொதுவாகவே நம்ம நாடகம் பார்த்தோம் அப்படின்னாலே எப்படி இருக்கும், நம்ம அதிலே கலந்து இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாடகத்தமிழும். ஸோ தமிழோட இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. செய்யுள் ஆரம்பித்து கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா பல வளர்ச்சிகள் தமிழில் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. கட்டுரை, புதினம், சிறுகதைண்டு இப்படி போயிட்டே இருக்குது. அடுத்து தமிழில் புதுமை மொழி அப்படின்னும் சொல்கிறாங்க. தமிழை புதுமை மொழின்னும் சொல்கிறாங்க. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி இந்த மாதிரி தமிழில் வந்து புதிய புதிய சொற்கள் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழை அப்படியே நம்ம கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றும் போது எண்களாக அதை மாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் அறிவியல் தொழில்நுட்பமும் இருக்குது. அடுத்ததாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கில் இருந்த சில வார்த்தைகள், சொற்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களில் முக்கியமானது வேளாண்மை, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, முடி. இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேச்சு வழக்கில் இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் கனவு பழித்தது. இந்த பாடத்தில் வந்து தமிழ் இலக்கியத்தை வந்து ரொம்ப அழகாக சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. இப்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம் நூல் மூலமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. உலக உயிரை ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரை வகைப்படுத்த கூறியிருக்கிறதும் தொல்காப்பியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எறும்புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரறிவு தான், மனுஷங்களில் வரும்போது 6 அறிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வகைப்படுத்தி கூறியதும் தொல்காப்பியர். அதே மாதிரி ஆழாமிக்கி முகக்கினும் ஆழ்கடல் நாளி முகவாது நாள் நாளி. அதாவது எவ்வளவு தான் திரவ பொருள்களை அமுக்கினாலும் அதோட அளவு வந்து சுருக்க முடியாது. இப்போ மிளகா, மல்லிலாம் நம்ம படியில் அளந்து எடுக்கும்போது அமுக்குனா அது அமுங்கும். இதே பால், தண்ணி வந்து நம்ம அமுக்கும்போது அமுங்குமா? அமுங்காது. இந்த அறிவியல் உண்மையை அந்த காலத்திலேயே ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய மருத்துவ முறைகளும் நம்மளோட பழைய இலக்கியங்களில் வந்திருக்கு. வீரர் ஒருவரின் காயத்தில் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்றுப்பத்தில் வந்திருக்கு. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணையில் வந்திருக்கு. அதே மாதிரி தொலைவில் உள்ள பொருள்களை வந்து கிட்டக்க பார்க்கலாம் அப்படின்றத கலீலியோ நிறுவிய கருத்து. இது அந்த காலத்திலேயே நம்மளோட திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் வந்திருக்கு. திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது மூலமாக தமிழ் வந்து எவ்வளோ தொன்மையானது, எவ்வளவு சயின்டிஃபிக்கல் விஷயம் வந்து இதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு புரியும். இதெல்லாம் எதுக்கு இந்த கடிதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கில வழி கல்வியை விட தமிழ் வழி கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழில் வந்து புரிதல் நமக்கு அதிகமாகவே கிடைக்கிது அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை கூறுறதுக்காக தான் இந்த கடிதம், இந்த தொகுப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ் மொழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கைசிவன். இவங்கள்லாம் தமிழ் வழியாக அறிவியல் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். இது சில குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த லெசனில். அடுத்து இலக்கண பகுதியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகையில் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணிந்த 5 வகையாக இருக்குது. இப்போ எழுத்து வந்து
ஒளி வடிவம் வரி வடிவம் கொடுக்கறது நமக்கு எழுத்து தான். உயிரெழுத்துக்கள் வந்து பொதுவாக நமக்கு காற்று மூலமாக தான் வெளிப்படுது. சொல்லி பாருங்களேன், வாய் திறந்து உதடுகளை விரித்து உதடுகளை குவித்தல், இந்த மாதிரி காற்று நமக்கு எல்லா மூலமாகவே வெளிப்படும். இது எல்லாமே உயிரெழுத்துக்கள். அ, இ, உ, ஏ இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா குறுகி ஒலிக்கிறனால குறுகிய எழுத்து. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இது நீண்டு ஒலிக்கிறனால நெடில் எழுத்துக்கள். இப்போ மாத்திரைன்னு பார்த்திங்கன்னா கால அளவை குறிக்கிறது தான் மாத்திரை. குறில் எழுத்தோட கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தோட கால அளவு 2 மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்துக்கள் பாருங்கள். மெய்யின்றாலே உடம்பு. நம்மளோட உடலில் வருத்தி வர்ற இந்த 18 எழுத்துக்களுமே மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களையுமே 3 வகையாக பிரிக்கிறாங்க: வல்லினம், மெல்லினம், இடையினம். கு, சி, டு, து, பு, ரு. அதில் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது, அதனால இது வல்லினம். இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, உம்மு, இன்னு இது சாஃப்டாக இருக்கிறனால மெல்லின எழுத்துக்கள். இந்த இடையின எழுத்துக்கள் ஈ, இர், இல், இவ், இல், இல். இந்த எழுத்துக்கள் வந்து ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் இடையில் இருக்கிறனால இதை இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு நமக்கு ஏற்படுற கால அளவு அரை மாத்திரை. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்றதுனால ஏற்படுற இந்த 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்களையுமே 2 வகையாக பிரிக்கலாம்: உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் உங்களுக்கு தெரியும், கே, ஞே இந்த மாதிரி வரும்போது அது உயிர்மெய் குறில். கே, ஞே உயிர்மெய் நெடில். அடுத்த ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கு ஆகும் கால அளவுன்னு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. ஸோ நம்ம இந்த இயல் முழுவதுமே உள்ள பாடங்களில் நமக்கு எது தேவை அப்படின்ற சில விஷயங்களை மட்டும் நம்ம பிக் பண்ணி தான் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இதே மாதிரி பார்க்கலாமா இல்லை ப்ரீஃபாக லைன் பை லைன் ரீட் பண்ணி பார்க்கலாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.